மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு தனித்தொகுதிகளில் வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்திருப்பது குறித்து அந்த கட்சியின் முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு, புதுவையைச் சேர்த்து 40 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது. அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்த முதற்கட்ட உட்கட்சி ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வந்தது. ஜூலை 10ஆம் தேதி தொடங்கிய இந்த கூட்டம் 19ஆம் தேதியன்று நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தில் முதற்கட்டமாக 23 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் அதில் அடங்கியுள்ள 24 தனித் தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைந்தது ஏன் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த 24 தனித் தொகுதிகளில் 11இல் அதிமுக வென்றிருந்தது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்த 11 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 7இல் வாக்கு விகிதம் 30% கூட தாண்டவில்லை. அத்துடன் இந்த 7இல் 2 தொகுதிகளில் டெபாசிட் கூட கிடைக்கவில்லை என்பது அதிமுக நிர்வாகிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 24 சட்டப்பேரவை தனி தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் 40% தாண்டவில்லை. விழுப்புரம், சிதம்பரம் மக்களவை தொகுதிகளில் மட்டும் 35% வாக்குகள் கிடைத்தன. திருவள்ளூர் தொகுதியில் தேமுதிக போட்டியிட்டது. தென்காசி, காஞ்சிபுரம், நீலகிரி மற்றும் நாகை தொகுதிகளில் அதிமுகவுக்கு 21% முதல் 28% வரை மட்டுமே வாக்குகள் கிடைத்தன. இதற்கு கலைஞர் உரிமைத் தொகை போன்ற முக்கிய திட்டங்கள் காரணமாக கூறப்படுகின்றன. எனவே பட்டியல் சாதிகளின் வாக்குகளை மீண்டும் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அதிமுக தலைமை இறங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.